அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் 9 விருந்தோம்பல் 87வது குறள். இணை துணைத்து என்பது ஒன்று இல்லை விருந்தின் துணைத்துணை வேள்வி பயன். விருந்தினை போற்றுவதால் உண்டாகும் வேள்வியின் பயன் ஓர் அளவினையுடையதன்று, விருந்தினரின் தகுதிக்கு ஏற்ற அளவாக அமையும். விருந்து எவ்வளவு செய்கிறோமோ அதற்கேற்ப பலன் வருகிறது. ஒருவருடைய கடமை 5 வேள்விகள் செய்ய வேண்டும். பிரம்ம யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், பூத யஜ்ஞம், மானுட யஜ்ஞம். மானுட யஜ்ஞம் மானுட வேள்வி விருந்தோம்பல் ஆகும். சமூகம் சமயம் இரண்டும் பயனுற மானுட யஜ்ஞம் பயன்படுகிறது. மனிதர்களை பேணுதல் மானுட யஜ்ஞம் நல்லது வளர நல்வினை பயனை அனுபவிக்க துணை புரிகிறது. விருந்தின் பயன் அளவிட முடியாது. விருந்தினருக்கு செய்யும் உபச்சாரத்தின் அளவே அதற்களவாகும். இம்மை மறுமை என இக்குறளில் விருந்தோம்பலால் இருமையும் பயன் தருவதற்கு காரணம் கூறப்பட்டது. நன்றி, வணக்கம்.